ஹை ஹலோ கைஸ், இன்னைக்கு என்னோட மெஸ்ஸியான ஆஃப்டர்நூன் பார்க்கலாமா? இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து ஸ்நாக்காகவே போயிடுச்சு. பாப்பாக்கு சிக்கன் வச்சு சிக்கன் பால் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த சிக்கன் பால்ஸோட ரெசிபி வந்து நான் வந்து என்னோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சில நாள் வந்து பாப்பா வச்சுட்டு ரூம் ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்கும். அவள் தூங்குறப்ப தான் நான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் க்ளீனாக இருக்காது. நைட்டு தான் வந்து நான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரணிதா வச்சுட்டு க்ளீனிங் வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு பெரிய டாஸ்காக தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக 12 ஹார்ஸ் வந்து க்ளீனாக இருக்கும். நைட்டு 8 to 8 க்ளீனாக இருக்கும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் விளையாடுவா. அந்த டைமில் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு ஹெல்த்தியாக சாப்பிட போகிறேன், நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு ஃப்ரூட் சாலட் மாதிரி பண்ணித்தான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வீட்டில் வந்து கோவா, பனானா, ஆப்பிள், போமோகிரானட்லாம் இருந்தது. அதெல்லாம் பீஸா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பவுல் இப்படி தான் இருந்துச்சு. நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் பீஸா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாக்கு சிக்கன் பால் செய்கிறேன்ல, ஸோ அதுலேயும் வந்து அப்படியே பீஸாவில் வந்து டாப்பிங்காக போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக நல்லா சிக்கன் பால்ஸும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். பீஸாவில் எனக்கு என்ன போடணும்னு தோணுச்சோ அதெல்லாம் போட்டு நல்லா சீஸ் நிறைய போட்டுக்கிட்டேன். தென் அதை வந்து அவன்லையும் பேக் பண்ண வச்சுட்டேன். பீஸா வந்து ரொம்பவே சூப்பராக பேக் ஆயிடுச்சு. பீஸா கட்டர் இல்லாததுனால நான் அப்படியே நைஃப்லேயே கட் பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட் வேற லெவலில் இருந்தது. இந்த விலாக் அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.